The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. நாட்டின் கல்வி முறை முற்றிலும் சீர்குலைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். நீட், சிபிஎஸ்இ, எஸ்எஸ்சி, இன்று கியூட் என்று வரிசையாக தேர்வுகள் சொதப்புவதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். மோடி அரசால் ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கியூட் தேர்வில் குளறுபடி ஏற்பட்ட நிலையில் மத்திய அரசு மீது ராகுல் காந்தி இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கியூட் நுழைவுத் தேர்வு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று காலை தாமதமாக தொடங்கியது. காலையில் தேர்வு தாமதமாக தொடங்கியதால் மாலையில் 3 மணிக்கு பதிலாக 4 மணிக்கு தேர்வு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துவதாக தேசிய தேர்வு முகமை குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் நாட்டின் கல்வி முறை முற்றிலும் சீர்குலைந்திருப்பதாக இந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், இந்த கியூட் தேர்வு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்? வெதுவலி, அதாவது நாடு முழுவதும் உள்ள இளங்கலை படிப்புகளுக்கான அந்த சேர்க்கைக்கான நடத்தப்படும் இந்த கியூட் யூஜி 2026 தேர்தலானது இன்றைய தினம் நாடு முழுவதும் நடைபெறுகிறது. பல்வேறு மையங்கள்ல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வு தொடங்குவதற்கு காலதாமதமாகி இருக்கின்றது. இதற்கான விளக்கத்தை தேசிய தேர்வு முகமையானது ஏற்கனவே வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இது முழுமையான இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே சில மையங்கள்ல இந்த தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஆகியிருக்கிறதாகவும் தொடர்ந்து அவர்கள் விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல இந்த பிரச்சனையை தற்போது செய்து விட்டதாகவும், எனவே இந்த தேர்வு தொடங்குவதற்கான நேரம் கூடுதலான கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறதாக அந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த தேர்தலானது 4 மணிக்கு தொடங்கும் என்று தேசிய தேர்வு முகமையானது தெரிவித்திருக்கின்றது. இதற்கான உதவி, அதாவது மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் பெற்றோர்கள் விளக்கம் பெறுவதற்காக அவர்கள் உதவி எண்களையும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் பல்வேறு இந்த தேசிய அளவில் நடைபெறும் இது போன்ற தேர்வுகள்ல பல கோடி மாணவர்கள், அதாவது சுமார் 1 கோடி மாணவர்கள் இந்த ஆண்டு இது போன்ற அந்த தேர்வுகளை அட்டன் செய்து அந்த தேர்வுகளை எழுத இருக்கக்கூடிய நிலையில பலர் பாதிக்கப்பட்டு வருவதாக ராகுல் காந்தி தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தற்போது இந்த தேர்வு தாமதம் குறித்தும் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். ராகுல் காந்தி தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருப்பது நீட், அதே போல சிபிஎஸ்இ, எஸ்எஸ்சி, அதே போல கியூட், இந்த 4 தேர்வுகள்ல சுமார் 1 கோடி மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மாணவர்களுக்கு ஒருவர் கூட நேர்மையுடன் நடத்தப்படவில்லை என அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக பிரதமர் மோடியை சாடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நாட்டிற்குள் ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த அவர்களால் முடியவில்லை. மோடி ஒட்டுமொத்த அந்த கல்வி அமைப்பையுமே முற்றிலுமாக சீர்குலைத்து விட்டதாக அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மட்டுமல்லாமல் யாருடைய எதிர்காலத்தையும் நீங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தலைமுறையினர் ஒரு நாள் உங்களுக்கு பொறுப்பு கூற வைப்பார்கள் என்று ராகுல் காந்தி தனது பதிவில் பதிவிட்டிருக்கின்றார். எனவே வரக்கூடிய தேர்தலில் இது போன்ற மாணவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்கும் விதமாக மத்திய அரசு உடனடியாக அந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களை வலியுறுத்தி ராகுல் காந்தி தனது பதிவை தற்போது பதிவிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.